பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. நேற்று இவர் வந்து சொன்னதும் எனக்கு கொஞ்சம் கூட அதில் விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணா வந்ததுக்கப்புறம் என்னென்னமோ சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் சரி, ஒரே பிள்ளை, அவன் சந்தோஷம்தான் முக்கியம், நம்ம வீம்புக்குன்னு எதுவும் நிற்கக்கூடாதுன்ட்டு எனக்கும் சரின்னு பட்டுருச்சு அண்ணி. அதனால் நானும் ஒத்துக்கிட்டேன். என்னவா இருந்தால் என்ன வனஜா, நமக்கு நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தானே முக்கியம். அங்கே போய் கல்யாணம் பண்ணுறதுல இப்போ என்ன இருக்க போகுது? அங்கேயும் போய் நம்ம கிராண்டாக தானே பண்ண போகிறோம். அப்புறம் என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாத. பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு அதுவே போதும். அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். இப்போ என்ன, அங்கே போய் கல்யாணம் பண்ணி பொண்ணை எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதானே. சரி, நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கலாம். ஆனால் அங்கேயும் கிராண்டாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீ சொல்லவே தேவையில்ல, அதெல்லாம் அங்கே நம்ம கிராண்டாக பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எப்படியும் அங்கே ஒரு 20 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே எப்படி நம்ம இருக்க போகிறோம்? அண்ணன் வீடெல்லாம் பார்த்துட்டாரா? அதை ஏன் கேட்குற வனஜா, நேற்றே சம்மந்திக்கு கால் பண்ணி வீடு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வீடெல்லாம் பார்க்க முடியாது, இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது நீங்கள் தனியாக எடுத்து வீட்டில் தங்குவீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க அவ்வளோ தூரம் சொன்னதால் உங்கள் அண்ணனுக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம அங்கே தான் போய் இருக்கணும். ஐயோ, அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? இதே தான் நாங்களும் சொன்னோம், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம், நாங்கள் தனியாக வீடு எடுத்து இருந்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அவங்க ஒத்துக்கவே முடியாதுன்ட்டாங்க, பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன பேசி என்ன பண்ணுறது? அதனால் சரின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது நம்ம எதுக்கு தனியாக வீடு எடுத்து தங்கிட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே தெரியாத ஊரில் போய் நம்ம என்ன பண்ணுறது? அங்கே இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலாம்ல. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம அங்கே தெரியாமல் போய் என்ன பண்ணுறது? அங்கே பக்கத்துலேயே இருந்தால் கூட தெரிஞ்சவங்க இருந்தால் ஏதாவது பண்ணிட்டு வரலாம். சரி விடுங்க. இப்போ இன்னும் 2 நாளில் கிளம்பணுமா? ஆமாம் ஆமாம், இன்னும் 2 நாளில் கிளம்பணும். நான் கூட எதில் போகிறீங்க, ட்ரெயினில் பஸ்லையான்னு கேட்டேன். ஆனால் அவர் நம்ம தனியாக பஸ் புக் பண்ணி போய்க்கலாம், ட்ரெயின்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இப்பயே பேக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் எல்லா பொருளும் கரெக்டாக எடுத்து வைக்க முடியும். இல்லைன்னா அங்கே போயிட்டு இதை எடுத்து வைக்கல அது எடுத்து வைக்கலன்னு திரும்பி வந்து எடுக்கலாம் முடியாது இவ்வளோ தூரத்துக்கு. ஆமாம் ஆமாம், இப்பயே எல்லா பொருளையும் ஞாபகமாக எடுத்து எடுத்து வை, இல்லைன்னா அங்கே போய் மறந்துட்டோம், திரும்பி இங்கே வரவே முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கெலாம் டக்குன்னு வந்து எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. அதனால் எந்த பொருளையும் மறக்காமல் எடுத்து வை. ஏன் நீ அங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ரிசப்ஷன் மாரி வச்சிடலாமா? அதெல்லாம் உங்கள் அண்ணன் எப்பயோ முடிவு பண்ணிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்து 2வது நாளே கிராண்டாக ரிசப்ஷன் வைக்கணும். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாரும் வரணும்ல. அவ்வளோ தூரத்துக்கு நிறைய பேரால் வர முடியாது. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்ததும் கிராண்டாக ஒரு ரிசப்ஷன் வைக்கணும் தான். எல்லாமே இவங்களே முடிவு பண்ணிட்டாங்களாட்டுக்கு. நம்மக்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது வனஜா, இன்னும் 20 நாளில் கல்யாணம் முடிச்சாகணும். அப்போ வேலை அதிகமாக இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு நேரம் கிடையாது. அதுவும் சரிதான். நிலா, நீ ஏம்மா ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்க? உட்கார வேண்டியதானே? ஆமாம், நீ ஏன் நின்றுட்டுருக்க? அங்கே தான் சேர் இருக்குல்ல, உட்கார வேண்டியதானே. எவ்வளோ நேரம் நிற்ப? அத்தை, எனக்கு உட்காரவே தோணல. வீட்லேயும் இருந்தால் படுக்கிறேன், இல்லைன்னா உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கூட என்னை நிற்கவும் விட மாட்டேங்கிறீங்க, நடக்கவும் விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் நிற்கிறேனே. என்ன பொண்ணுமா நீ? சரி சரி, பார்த்து நில்லு. என்ன, இவங்க உள்ளே போனவங்க இன்னும் ஆளே காணும். எவ்வளோ நேரம்தான் இவளும் வந்து நிற்பா? வருவாங்கம்மா, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளோ பேர் வராங்க, எல்லாரையும் பார்க்கணும்ல. நிலா, நான் தான். உங்களை டாக்டர் உள்ளே கூப்பிட்டாங்க. அத்தை, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்.
ஆ சரிம்மா. என்ன நிலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் குட். அப்புறம் ஸ்கேன் பண்ணிடலாமா? ஆ, ஸ்கேன் பண்ணலாம் டாக்டர். ஓகே, ரெடியா? ஓகே. ஓகே, இதுவும் ஓகே. என்ன டாக்டர், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். பார்த்துட்டு தானே இருக்கேன். இரு, வெயிட் பண்ணு, சொல்கிறேன். ஏன் டாக்டர், என் குழந்தை அழகா இருக்கா? உன் குழந்தைய நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா? கண்டிப்பாக, ஆசை இல்லாமல் இருக்காதா? என்ன, என் ஹஸ்பண்ட் தான் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஸ்கேன் பண்ணும்போது. ஆனால் அவருக்கு தான் இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிறதால வர முடியல. இதில் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம். ஏன் டாக்டர், நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னை ஸ்கேன் பண்ணும்போது அவரும் பக்கத்தில் இருக்கலாமா? யா ஷூர், கண்டிப்பாக இருக்கலாம். இதில் என்ன இருக்குது? தேங்க்யூ டாக்டர். இப்போது என்னோட குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. நீயே பாரு. அழகாக இருக்குல்ல டாக்டர்? அழகாக தான் இருக்கும். குட்டியாக அழகாக இருக்காங்கல்ல? ஸ்கேன் முடிஞ்சது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணினா நான் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவேன். ஆ, ஓகே டாக்டர். நிலா உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல? அத்தை, வந்துட்டியம்மா? நீ உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு அண்ணி வேற புலம்பிகிட்டே இருக்காங்க. ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? ஆ, ஸ்கேன்லாம் பண்ணிட்டாங்கம்மா. ரிப்போர்ட் வர வரையும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் நிலா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா தானே இருக்க? குழந்தைக்கும் ஒன்றும் இல்லைல்ல? நல்லா தான் இருக்கேன் அத்தை. அவங்க ரிப்போர்ட் வந்ததும் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, நீ ஏன் நிற்கிற? வா, வந்து இங்கே உட்காரு. ஆ, சரிங்க அத்தை. ஏதாவது சாப்பிட்றியாம்மா? இல்லை அத்தை, எனக்கு எதுவும் வேணாம். ஏன் அத்தை, அவர் ஃபோன் பண்ணாரா? வரேன்னு சொன்னாரா? இல்லைம்மா, ஃபோன் பண்ணல. ஓ, ரொம்ப வேலையாக இருந்திருப்பாரு, அதான் ஃபோன் பண்ணல. சரிங்க அத்தை. ஹலோ, Dr. Jenny? யா, ஐ எம் டாக்டர் ஜெனி. ஹூ ஆர் யூ? Doctor, I am Kiran. ஹோ, கிரண் நீங்களா? சொல்லுங்க. என்ன, எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? நான் எதுக்கு டாக்டர் கால் பண்ணியிருப்பேன்? என்னோட ஃபேமிலியிலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு பதிலாக 2 பேரும் நேரில் வந்திருக்கலாம். என்ன டாக்டர் பண்ணுறது? வேலை அதிகமாக இருக்குது. ஸோ வேலையும் பார்க்கணும்ல. வேலை பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் ஃபேமிலியும் பார்க்கணும்ல. அட்லீஸ்ட் இந்தமாரி டைம்லையாவது வரணும்ல. டாக்டர், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நிலாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஐயோ, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா? ஹஸ்பண்ட் கூட இருந்தால் நல்லா இருக்குமே, அதனால் அப்படி சொன்னேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் அப்படி கேட்டதும் ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். நிலா நல்லா இருக்கால, ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. நான் இப்போ தான் ஸ்கேன் பண்ணேன், ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அவங்களோட ரிப்போர்ட் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே கூப்பிட்டு நான் பேசிடுவேன். நீங்கள் பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். அப்புறம் நான் பேசினதுக்கு சாரி. நீங்கள் சொன்னதும் நான் பயந்துட்டேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். சாரி டாக்டர். நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே அர்ஜுன் வந்துடுவோம். இல்லை, பரவாயில்ல. யாராக இருந்தாலும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னது உங்களுக்கு தப்பாக புரிஞ்சிருச்சு, நீங்கள் அதனால ரியாக்ட் பண்ணி அப்படி கேள்வி கேட்டுட்டீங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, விடுங்க, நான் ஒன்றும் எடுத்துக்கல. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அர்ஜுன் அங்கே வந்துடுவான். நான் ஃபோன் வச்சிடுறேன். ஓகே கிரண். டாக்டர், ஒரு நிமிஷம் சரண்யா. ஹலோ, யாரு? வாட்? ஹலோ, யார் நீ? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க? ஏய்,
யாரா நீ? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன நீ மிரட்டினதும் நீ சொன்னதை நான் பண்ணிடுவேன்னு நினச்சியா? என்னை பற்றி என்ன நினச்ச? டேய், என்ன? ஓ, நீ மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சியா? போலீஸ் கால் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. என்ன? நீ ஹாஸ்பிட்டல் வெளில நின்னா நான் பயந்துருவேனா? உன்னால் என்னடா பண்ண முடியும்? என்னாலலாம் முடியாது. நீ சொல்கிறத நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். என்ன? டேய், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடா. வைடா ஃபோனை. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண கண்டிப்பாக போலீஸுக்கு அடுத்த கால் போயிடும். ஒழுங்கு மரியாதையே ஃபோனை வச்சுட்டு போயிடு. இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறல்ல, திரும்ப திரும்ப என்ன? ஃபோனை வைடா ராஸ்கல். என்ன டாக்டர் இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க? அப்படி அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? ஆ சரண்யா, வெளியில் இருக்கவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. நான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன். யார் இவனுங்க ஃபோன் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க? என்னை என்ன நினச்சானுங்க? இவனுங்க மிரட்டினா பணம் கொடுத்தா இவங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சிருவேன்னு நினச்சானுங்களா? ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணை? இதை இப்படியே விடக்கூடாது. அவங்க ஃபேமிலியில் யார்கிட்டையாவது சொல்லணும். இல்லைன்னா என்கிட்ட சொன்ன மாதிரி வேறு யார்கிட்டையாவது சொல்லி அதை ட்ரை பண்ணுவானுங்க. ஸோ அப்படி நடக்கவே கூடாது. என்ன டாக்டர் திரும்பவும் கால் பண்ணியிருக்கீங்க? கிரண், உங்ககிட்ட அர்ஜெண்ட்டாக நான் பேசணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் கால் பண்ணேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கள்ல? யா டாக்டர், ஐ ஆம் ஃப்ரீ தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்போதான் பேசணும், உடனே திரும்பவும் கால் பண்ணியிருக்கீங்க. எனி இம்பார்ட்டன்ட்? எஸ் கிரண், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சீரியஸ்லி. இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் நான் இது சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா இது வேறு மாதிரி பிரச்சனையாகிடும். ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக அமைதியாக கேளுங்க. கிரண், எனக்கு அவங்க யார் என்னன்னு தெரியாது. நீங்கள் பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணேன். யாருன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நிலாவுக்கு அபார்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. வாட்? அபார்ட் பண்ண சொன்னாங்களா? யார் அவன்? என்ன தைரியம் இருந்தா ஏன் ஃபேமிலி மேல கைய வைக்கிறான்? யார் டாக்டர் அவன்? கிரண், அவங்க யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியல. கால் பண்ணி இதேமாரி அந்த குழந்த வளர்ச்சி சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை அபார்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணான்னு தரேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முடியாதுன்னு சொன்னேன். உடனே அவனுங்க மிரட்டினாங்க. நான் அதுக்கும் முடியாதுன்னு சொன்னேன். அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க கிரண். ஆனால் நான் எதுக்குமே ஒத்துக்கல. அவங்கள நான் திட்டி இன்னொரு தடவை கால் பண்ணிங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிவிடுவேன்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என்கிட்ட ட்ரை பண்ணவங்க நாளைக்கு வேறு யார் மூலியமாவது ட்ரை பண்ணி அவங்க சொன்னதை பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை கிரண், அவங்க ஹாஸ்பிட்டல் வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. டாக்டர், நீங்க பயப்படாதீங்க. அவனுங்க சொன்னதெல்லாம் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. நீங்க ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ, என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதையே அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேன். எப்படியும் அர்ஜுன் இந்நேரம் அங்கே வந்திருப்பான் ஹாஸ்பிட்டலில். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி அங்கே வந்துடுவேன். நான் நேரில் வந்து பேசிக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஆ ஓகே கிரண். ஆ சரண்யா, அவங்கள உள்ளே வர சொல்லு. ஓகே டாக்டர். இப்போ எதுக்கு மூஞ்ச நீ இப்படி உருன்னு வச்சுருக்க? அவனுக்கு வேலை இருக்கிறதால தானே வர முடியல. அவன் தான் வேலை முடிஞ்சதும் உடனே வரேன்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் என்ன? அதானே, இப்போ எதுக்கு நீ மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? வேலை முடிஞ்சதும் நான் வந்திருப்பேன். அத்தை சொல்றது கரெக்டு தானே? வந்துட்டியா? நீ வரலன்னு சொன்னதும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டா. உன்கிட்ட நான் சொல்லிட்டு தானே போனேன், அப்புறம் என்ன? நீங்கள் சொன்னது எனக்கு அப்போ புரிஞ்சுது. இருந்தாலும் மனசில் கொஞ்சம் ஆசை இருக்காதா, ஸ்கேன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு?
சரி சரி, அதான் வந்துட்டேன்ல. என்ன ஸ்கேன்லாம் எடுத்துட்டாங்களா? ஸ்கேன்லாம் எடுத்துட்டாங்கப்பா. ரிப்போர்ட் வந்ததும் கூப்பிட்றேன்னு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் கூப்பிடல. நிலா, அர்ஜுன். ஆ, நான் தான். சொல்லுங்க. ஹலோ சார். ஸ்கேன் பண்ணது எனக்கு, உங்களுக்கு இல்லை. கூப்பிட்டது என்னைய. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க, நீங்கள போங்க. ஏன் அவங்க மட்டும்தான் போகணுமா? நாங்களாம் போகக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் போகணுன்னா தாராளமாக போகலாம். இப்போ எதுக்கு எல்லாரும் பயந்த மாதிரி இருக்கீங்க? இங்கே பாருங்க, நிலா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அவளை பார்த்தாலே தெரியலையா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு? அவளை பார்த்தாலே தெரியுது டாக்டர், அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொன்னாதானே எங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அவள் நல்லா தான் இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா. ஆ, அர்ஜுன், சொல்லுங்க டாக்டர். அம்மா கிட்ட சொன்ன மாதிரி தான். அவள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா, நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையுமே இல்லை. டெலிவரி டைமில் கூட எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் கொடுக்குற மெடிசனும் நான் சொல்கிற ஃபுட்டுமே நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். மற்றபடி எதுவுமே தேவையில்ல. அப்புறம் அவள் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். அப்படி சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா டாக்டர். இந்த டைம் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால தான் வர முடியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், பட் என்னால் ஸ்கேன் பண்ணுறப்போ வர முடியல. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்கேன் கண்டிப்பாக நான் வருவேன். ஓகே அர்ஜுன், மற்றபடி சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை அர்ஜுன். நான் சொன்னது இவ்வளோ தான். அவன் நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கொடுக்குற மெடிசனும் ஃபுட்டுமே அவளுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க, அது போதும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். அதெல்லாம் எங்கள் அண்ணியே நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்கள செக் பண்ணும்போதே நல்லா தெரியுது அவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்க. அவங்களுக்கு கரெக்ட் டைமில் சாப்பாடு, டேப்லெட் எல்லாமே கரெக்ட் டைமில் கொடுக்குறீங்கன்னு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ, அர்ஜுன், அப்புறம் நிலா வந்து வீட்டிலே இருக்க கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டா தனியெல்லாம் அனுப்பாதீங்க. யாராவது ஒரு ஆள் கூட போங்க, சரிங்களா? ஆ, ஓகே டாக்டர். டாக்டர், குழந்தையோட வளர்ச்சி? ஆ, குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கு. ஹார்ட் பீட், அப்புறம் பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் நல்லா இருக்கா, ஆரோக்கியமாகவும் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவள் நல்லா இருக்கா. அப்புறம் வெளியில் ஃபுட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவள் என்ன கேட்டாலும் அதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி தர மாரி பார்த்துக்கோங்க. வெளி ஃபுட்டு வேண்டாம். அவள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து வெளியிலலாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை டாக்டர். மேக்ஸிமம் அம்மாவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே தந்துடுறாங்க. அவள் வெளியில் இன்ன வரைக்கும் சாப்பிடல. வெரி குட். இது இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வெளி ஃபுட் மேக்ஸிமம் இல்லை, அதை மொத்தமாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க டெலிவரி டைம் வரையும். இப்போதைக்கு வீட்டிலே உங்களுக்கு ஆரோக்கியமாக ப்ரிப்பேர் பண்ணித்தாங்க. நிலா, கவனமாக இரு, ஜாக்கிரதையாக இரு. வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிடாத. இன்னைக்கு என்ன ஆசைப்பட்டாலும் நீ வீட்டில் கேட்டு சாப்பிடு, ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? புரியுது டாக்டர். அவ்வளோதான் அர்ஜுன், நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் இனிமேல் அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். அப்புறம் அர்ஜுன், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். கண்டிப்பாக டாக்டர், எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். நீங்கள் கவலையே படாதீங்க. ஓகே அர்ஜுன், நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் பார்க்கலாம். கண்டிப்பாக டாக்டர். தேங்க்யூ. நாங்கள் கிளம்புறோம். ம், பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். டேய், நீ என்னடா இங்கே என்ன பண்ணுற? அதுவா மச்சான், நான் டாக்டரை பார்க்கலான்னு வந்தேன். என்ன, டாக்டரை பார்க்க வந்திருக்கியா? என்னடா, எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன? அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்ன? எங்களுக்கு தெரியாமல் பார்க்க வந்திருக்கியா? டேய், அம்மாவும் அத்தையும் இருக்காங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான்.
டாக்டர் உள்ளே வாங்க கிரண். கிளம்பலாமா? என்னடா டாக்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டியா? அதெல்லாம் பேசிட்டேன் மச்சான். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். என்ன கிரண், டாக்டர் என்ன சொன்னாங்க? அதுவாத்த என்னோட சிஸ்டர் எப்படி இருக்காங்க, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா என்னன்னு கேட்டேன். அவங்களும் உங்கள் சிஸ்டர் நல்லா இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, குழந்தையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏண்டா இதை எங்கள்கிட்ட கேட்டாலே நாங்களே சொல்லியிருப்போம். இதுக்கேண்டா தனியாக போய் நீ டாக்டரை பார்த்துட்டு வர? டேய், ஏன் தங்கச்சியை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இப்போ நம்ம கிளம்பலாமா? இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தா நைட்டு வரை இங்கே பேசிட்டு நிற்க வேண்டியதான். ஆ, அப்படி சொல்லுங்கத்த. சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கான். உனக்கு ஒரு நாள் இருக்குடி, வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. பாத்துக்கிறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப கிளம்பு கிளம்பு. ஆமா, நீங்க எதுல வந்தீங்க? காரில் தாண்டா வந்தோம். அண்ணி வரும்போதே என்னை அப்படியே வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மச்சான், நீனும் கார்ல தானே வந்திருக்க? ஆமாண்டா, கார்ல தான் வந்தேன். ஆனா டிரைவர் அங்கிளை எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு கார் இருக்குல்ல. ஏன் அர்ஜுன், காரை டிரைவர் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டியா? ஆ, ஆமாம்மா. ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் எந்த வேலையும் இல்லை. ஸோ அதான் காரை டிரைவர் அங்கிளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். அந்த காரில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரிடா மச்சான், நீ உங்களை கூட்டிகிட்டு போ, நான் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன். சரிடா, பார்த்து போ. உள்ளே வாங்க கிரண். கிரண், நீங்கள் பார்த்தீங்களா? வெளியில் யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா என்ன? அப்படி யாரும் சந்தேகப்படுற மாதிரி இல்லை டாக்டர். நான் நல்லா பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க உங்களை மிரட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் கிரண், இப்படி வயிற்றில் இருக்க குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லி சொல்கிற அளவுக்கு அப்படி உங்களுக்கு அவ்வளோ பெரிய எதிரி யார் இருக்காங்க? இப்படி வயிற்றுல இருக்க குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லி அந்த அளவுக்கு எந்த எதிரியுமே எங்களுக்கு இல்லை டாக்டர். ஏன், எங்களுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எதிரிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க கூட இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எதுவாக இருந்தாலும் எங்களோட ஆஃபீஸில் தான் அந்த பிரச்சனை இருக்குமே தவிர ஃபேமிலியில் டச் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது யாருன்னு தெரியல டாக்டர். இது புதுசாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வயிற்றில் இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லி உங்களை மிரட்டி இருக்கானுங்க. நீங்கள் இவ்வளோ லேசாக விடாதீங்க கிரண். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எதிரிங்க யாரும் பண்ணலன்னு? ஒருவேளை அவங்களா இருந்தால் உங்களை பழி வாங்கிறதுக்காக இப்படியும் முடிவு பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் எல்லாத்தையும் நீங்களாக முடிவு பண்ணிட்டு பண்ணக்கூடாது கிரண். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அப்புறம் அந்த பொண்ணை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் தயவு செஞ்சு என்கிட்ட சொன்ன விஷயத்த ஃபேமிலிகிட்ட யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அது எனக்கு தெரியாதா கிரண்? நான் சொல்லணும்னு நினச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி இங்கே தான் இருந்தாங்க. நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ஏன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுனே வந்திருந்தார். நான் அவர்கிட்டே சொல்லியிருந்திருக்கலாம். நான் ஏன் சொல்லலை? எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமாக எங்கள் ஃபேமிலி தான் உங்கள் ஃபேமிலிக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்துகிட்ருக்கோம். ஸோ எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் கிரண். அதனால தான் நான் அர்ஜுன் கூட சொல்லாமல் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். இத்தனை வருஷமாக உங்கள் ஃபேமிலி தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருக்காங்க. நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, ஏன் உங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் டெலிவரியே பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்களை நம்பாமல் இருப்பேனா டாக்டர்? ஆனாலும் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். தயவு செஞ்சு என்கிட்ட சொன்ன விஷயத்த ஃபேமிலிகிட்ட யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. எனக்கு நல்லாவே புரியுது கிரண். நீங்கள் பயப்படாதீங்க. நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
நம்மளுக்கு வெளியில் எதிரிங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்கள யாரையும் இந்தமாரி விஷயம் பண்ண மாட்டாங்கன்னு நம்பவே கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க தான். அதுக்குன்னு நீங்கள் இவ்வளோ ஈஸியாலாம் இது எல்லாத்தையும் எடுத்துக்க கூடாது. அந்த பொண்ணை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ என்னால் இந்த வேலை தடைப்பட்டுருச்சு. ஆனால் அவங்க சும்மா விட மாட்டாங்கல்ல. இவங்க கருவில் இருக்க குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னா ஒரு தடவை தடைப்பட்டுருச்சுன்னா அதை விட மாட்டாங்க. வேறு யார் மூலயமாவது அதை ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பொண்ணை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர். நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். அப்புறம் அவனுங்க திரும்பி உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது சொன்னானுங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. நான் என் ஃப்ரெண்டு போலீஸாக தான் இங்கே இருக்கான், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு அவனுங்க சொல்கிறாங்கன்னு பயந்துடாதீங்க. பயந்துட்டீங்கன்னா அப்புறம் அவனுங்க என்ன வேணால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க கிரண். அவனுங்க திரும்பி கால் பண்ணால் நானே டைரெக்டாக போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் நான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னோடய அப்பா அம்மா டாக்டராக இருக்கிறதால பொண்ணு டாக்டராக இருக்கணும்லாம் இல்லை. இதுக்கு வேறு ரீசன் இருக்குது. நான் பார்த்த பொண்ணுங்க நிறைய பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. நான் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒரு இது, என்னால் இவங்களுடைய கஷ்டத்தை போக்க முடியும்னா அதுக்கான முயற்சி நான் பண்ணணும். நான் அதுக்காக தான் டாக்டர் ஆனேன். டாக்டர் ஆகினேன். என்னால் முயற்சியை நிறைய பண்ணிகிட்ருக்கேன். என்னால் நிறைய பொண்ணுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்குன்னு குழந்த இருக்குது. ஸோ இது என்னோட ட்ரீம் கிரண். ஸோ இதில் நான் யார் சொன்னாலும், யார் மிரட்டினாலும், யாராக இருந்தாலும் இதில் ஒரு சின்ன தப்பு கூட நான் பண்ணவே மாட்டேன். அப்படி நான் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அன்னையோட அந்த வேலையை நான் விட்டுருவேன், என்னோடய உயிரையும் நான் விட்டுருவேன். ஐயோ டாக்டர், நான் உங்களை போய் தப்பாக நினைப்பேனா? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே டாக்டர் தான். ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க சின்னதாக கூட ஒரு தப்பு பண்ணதே கிடையாது. இன்ன வரைக்கும் மிரட்டினா கூட பயந்துட்டு கூட பண்ணது கிடையாது. அப்படியேப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணு நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்கன்னு நான் நினைப்பேனா? நான் அப்படி நினைக்கவே இல்லை டாக்டர். அப்புறம் இந்தமாரி ஆளுங்க மிரட்டுவானுங்களே தவிர மற்றபடி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவனுங்க திரும்பவும் மிரட்டினா எனக்கு கால் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். இவனுங்க என்னோட ஆஃபீஸில் கையை வச்சுருந்தா கூட நான் சும்மா விட்டுருப்பேன் டாக்டர். ஆனால் என் ஃபேமிலி மேலே கையை வச்சுட்டான். அதுவும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப், என் தங்கச்சி, அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்கணும்னு நினச்சானுங்கள. கூடிய சீக்கிரம் அவனை யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுள்ள நான் அழிக்காமல் விட மாட்டேன் டாக்டர். என் ஃபேமிலி மேலே டச் பண்ணவன் அவனுக்கு நான் யாருன்னு காமிக்காமல் விடவே மாட்டேன். இந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணுறது யாராக இருக்கும்? அதுவும் வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிற இந்த கேவலமான சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. ஒருவேளை காவியாவா இருக்குமா? அவங்க தானே அர்ஜுனை பழி வாங்குறேன்ட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இது பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் டாக்டர் ஏதோ ஜென்சன் தானே சொன்னாங்க. ஒருவேளை ஆள் வச்சு பேச வச்சிருப்பாளா? இல்லை இவங்களே வாய்ஸ் மாற்றி பேசியிருப்பாங்களா? ஒன்றும் புரியலையே. ஆனால் அவங்களும் ஒரு குழந்தையோட தாய் தானே. அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தைய அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அப்படி நினைக்காத கிரண். அவங்க பழி வாங்கணும்னு நினச்சி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் மறந்துட்டியா? ஒருவேளை அவங்களும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க மட்டும் இதை பண்ணியிருந்தாங்க,
அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனால் நம்ம அவங்க மேலே மட்டும் சந்தேகமாக படக்கூடாது. வெளியிலையும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த அளவுக்கு மோசமான ஆள் யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலன்னா இது வேற மாரி பிரச்சனையாயிடும். கிரண், என்னடா எதையும் யோசிச்சுட்டே வர மாதிரி இருக்கு? நானா? நான் என்ன யோசிச்சுட்டு வர போறேன்? நீ யோசிக்கலையா? நீ யோசிக்கலைன்னா இந்நேரத்துக்கு நீ அமைதியாக இருக்க மாட்டியே. ஏதாவது நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீ ஏதாவது யோசிச்சுட்டு தானே இருக்கன்னு அர்த்தம். அம்மா, நான் அமைதியா இருக்கேன். அதுக்குன்னு நான் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா தான். சரி, சொல்லுங்க. நான் என்னடா சொல்கிறது? நீ தான் சொல்லணும். நானா? நான் என்னம்மா சொல்லணும்? நீ என்ன சொல்லணுமா? இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் பார்த்தியா, அம்மா கிட்ட இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. அம்மா, நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. அவங்களுக்கா தெரிஞ்சிருக்கு. நான் நினைச்சேன் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு. ஆனா எனக்கு நேற்று நைட்டு தான் தெரியும் உங்களுக்கு நேற்று நைட்டு தான் தெரிஞ்சிருக்குன்னு. சாரிம்மா, நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம், டைம் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எனக்கு தெரியல. எனக்கே ரீசண்டாக தான் தெரிஞ்சிச்சு. அத்தை, மாமா, அப்புறம் கிரண். என்ன? உனக்குமே ரீசெண்டாக தான் தெரிஞ்சுதா? என்னடா சொல்கிற? அம்மா, வீட்டில் இருக்கவங்க பேர் எல்லாம் சொல்லும்போது அப்படியே என் பேரும் சொல்லிட்டேன். சாரிம்மா, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. நான் யார்கிட்டையும் இப்போ எதுவும் சொல்ல வேணாம், அதுக்குன்னு ஒரு டைம் வரட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி விடுங்க, இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கல்யாணமும் பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன? ஆமாண்டா, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் கல்யாணம் முடிவு பண்ணோம். நீங்களா ஆசைப்படுறீங்க, நீங்களா கல்யாணம் முடிவு பண்ணிக்கிறீங்க. நாங்கள் பெற்றவங்கங்கிற முறையில் கல்யாணத்தப்போ மட்டும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். சரி சரி. பிரபா வீட்டுக்கு கிளம்பிட்டான்னு சொன்னியே, அங்கே வீட்டுக்கு போயிட்டாலாம்? கால் பண்ணி கேட்டியா நீ? கால் பண்ணம்மா. ட்ரெயின் 10 நிமிஷம் லேட்டாம். ஆனால் நான் இறங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னான். இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பா. சரிப்பா. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அம்மா ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கனா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே பையன்தான். உனக்கு வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கு. பிரபா. பேரும் நல்லா இருக்குல்ல? பிரபா. பொண்ணும் நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட நான் அதிகமாக பேசினதில்லை. அர்ஜுன் கல்யாணத்தப்போ பேசியிருக்கேன். அப்புறம் நிலா ப்ரெக்னென்ட் ஆனப்போ வந்திருந்தால அப்போ பேசியிருக்கேன். நல்ல பொண்ணாக இருக்கா, நல்ல மரியாதை கொடுக்குறா. நான் நினச்ச மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு, அது கடவுளாக பார்த்து உனக்கு அமைச்சிருக்காரு பத்தியா. இது நினச்சி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இந்த மாதிரி பொண்ணுலாம் நம்ம வீட்டுக்கு கிடைச்சது நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்களாக இருக்கணும். அதிர்ஷ்டம் பண்ணவங்க தான். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணாக எனக்கு மருமகளாக கடவுள் கொடுத்துருக்குறாரு இல்லை? அப்படியும் இருக்கலாம். என்ன? ஆமாம்மா, இப்படியேப்பட்ட நல்ல பொண்ணை உங்களுக்கு மருமகளாக கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அவள் இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுவா. அப்போ உங்களுக்கு ஃபோன் நானே தரேன், நீங்களே எடுத்து பேசுங்க. என் ஆசை மவனே, எந்த பையனுமே சரி, அவன் பொண்டாட்டி கால் பண்ணா அம்மா கிட்ட கொடுக்க மாட்டானுங்க, தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போவானுங்க. நீங்கள் வேணா பாருங்க, அவள் வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணுவா. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன், நீங்கள் தான் பேச போகிறீங்க. பார்க்கலாண்டா. அத்தை, அத்தை எங்க இருக்கீங்க?
பிரபா, வந்துட்டியா? இப்பதான் வந்தியா? என்ன இவ்வளோ லேட்டா வந்திருக்க? ஓ, ட்ரெயின் லேட்டா? அத்தை, நீங்களே கேள்வி கேட்டுட்டு ஏன் நீங்களே பதில் சொல்கிறீங்க? சரி, மாமா எங்க? இப்போ எதுக்கு என்னை இவ்வளோ சீக்கிரமாக என்னை வர சொன்னீங்க? மாமா இங்கதாம்மா இருக்கேன். சரி, என்ன ட்ரெயின் லேட்டா? இவ்வளோ லேட்டா வந்திருக்க? சரி சரி, ஏன் வந்து நின்றுட்டே இருக்க? வா வந்து உக்காரு. ஏய், போ, பிள்ளைக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா. 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இப்போ எதுக்கு 2 பேரும் என்னை இவ்வளோ சீக்கிரமாக வர சொன்னீங்க? ஃபஸ்ட்டு அந்த ரீசன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவேன், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வா வா, வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். முடியவே முடியாது. எனக்கு ரீசன் சொல்லுங்கள், என்னை எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னா? உனக்கு வயசாகுதுல்ல, கல்யாணம் பண்ணி பார்க்க கூடாதா? நாங்க உன் கல்யாணத்துக்காக தான் உன்னை வர சொன்னோம். என்ன கல்யாணமா? நான் இப்போ கேட்டேனா? நான் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டேனா? நீ கேட்கலமா, ஆனா உனக்கு பிடிச்ச பையனோட அப்பாவும் மாமாவும் வந்து கேட்டாங்களே, அப்ப எங்களால என்ன பதில் சொல்ல முடியும்? ம், நீயே சொல்லு. என்ன? அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா? சரி, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க என்ன கேட்டாங்க, நான் என்ன சொன்னேன்? அவங்க கேட்டாங்க, என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்குறீங்களான்னு. அதுக்கு நான் சொன்னேன், என் பொண்ணை உங்க பையனுக்கு தாராளமா கொடுக்குறேன்னு. மாமா, நீங்கள் எதுக்கு உடனே ஓகே சொன்னீங்க? கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்ல வேண்டியதானே? இன்னும் கொஞ்ச நாள்னா இன்னும் எவ்வளோ நாள்மா? நீ இப்படியே தூரமா எங்களை விட்டு வேலை செஞ்சுட்டே இருப்ப. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க கூடாதுன்னு எங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது. ம், அதுக்கு இல்லைத்த, இப்போ உடனே எதுக்கு? ஜெகதீஷே இப்போ தானே 10th போயிருக்கான். அவன் காலேஜ் போகட்டுமே, நான் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் காலேஜ் போறதுக்கும் உன் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? ஆ, அவன் காலேஜ் போறதுக்குள்ள உனக்கு வயசே ஆகிடும். ஒழுங்கா நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. இல்லைத்த. பிரபா, மாமா தான் சொல்றல்ல, கேளுமா. அப்புறம் உன் கூட ராதிகா வந்திருப்பாளே, அவ எங்க வீட்டுக்கு போயிட்டாளா? ம், என் கூட தான் மாமா வந்தா. அவள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் வந்தேன். அவன் நேரம் வீட்டில் இருப்பா. பார்வதி, யார் அது? யார் கூப்பிடுறது? அடி மாடு, நீதானா? பேர் சொல்லி கூப்பிடுற? அம்மா பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்லாம இது என்ன பின்வாசல் வழியா வந்திருக்க? இப்போ உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டதுல என்ன? உன் பேர் பார்வதி தானே, அப்போ உன் பேர் சொல்லி தானே கூப்பிட முடியும். வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. சரி விடு, என்ன பின்வாசல் வழியா வந்திருக்க? ஆ, இந்த வீட்டுக்கு 2 வாசல் இருக்கு. இதுல முன்னாடி வாசல்ல வந்தா என்ன, பின்னாடி வாசல்ல வந்தா என்ன? வந்தா போதும்ல. சரி, இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன? ஆ, உன்னை துவைச்சி காயப்பட தாண்டி வர சொன்ன.